சொன்னால் தப்பானா தப்பு ஒன்றும் இல்லை. நன்றிங்கிற உணர்வே நமக்கு பலமான சக்தியை கொடுக்குறதா சொல்கிறாங்க. நன்றிங்கிற உணர்வே பலமான சக்தியை கொடுக்குறதா சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் மனைவி ஒரு டம்ளர் காஃபி எடுத்தாந்து கொடுக்குறாங்க, அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லுங்கள். உங்கள் ஸ்டாஃப் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்தாந்து கொடுக்குறாங்க, அவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். இதெல்லாம் நல்லது தான். நம்ம கூட சொல்லலாம், சம்பளம் கொடுக்கலன்னா இவங்க நமக்கு வேலை செய்வாங்களான்னு நினைக்கலாம் நாம், இல்லையா? பகுத்தறிவு அப்படி கூட நமக்கு வேலை செய்யலாம். பகுத்தறிவு நம்ம வருது பாருங்க. நல்லது நல்லது நல்லதுன்னு நினைக்கிறோம்ல. இப்போ நாத்திகர்கள்லாம் வசந்த இடத்துல உட்காந்துருக்காங்களே, அதுக்கு என்ன காரணம்? அவங்க நன்றி சொன்னாங்களா கடவுளுக்கு? நாத்திகம் பேசுகின்றவர்கள் உசந்த அதிகாரத்தில் உட்கார்ந்திருப்பதும் அல்லது சொகுசான வாழ்க்கை வாழ்வதும் எப்படி சாத்தியமாகுது? கடவுளுக்கு நன்றி சொல்கிறாங்களா அவங்க? இல்லை சொல்லியிருக்காங்களா, சொல்ல போகிறாங்களா? எப்படி வாழறாங்க அவங்களாம்? முழுக்க முழுக்க அவங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணியத்தை பொறுத்து தான் அவங்களோட வாழ்க்கையை இயங்கிக்கிட்டு இருக்கு. அவங்க செய்த புண்ணியத்தின் பலனெல்லாம் இப்போ சொகுசாக அனுபவிக்கிறாங்க. அந்த சொகுசாக அனுபவித்து ஒரு நாள் அந்த கர்மா முழுக்க காலியாகும். அந்த புண்ணியங்கள் முழுக்க காலியாகும் பொழுது அவங்களும் நிராயுதபாணியாக போவார்கள். நான் குறிப்பிட்டு யாரையுமே சொல்லலை. ஆக எல்லாமே புண்ணியத்தையும் பாவத்தையும் பேஸ் பண்ணி இந்த உலகம் நடக்கிறது. பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் தான் இது நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. கடவுளுக்கு நன்றி சொன்னால் நல்லது. சொல்கிறதுனால சொல்லாமல் விட்டால் அது ஒரு ஞானம்தான். கடவுளுக்கு நன்றி சொல்லாமல் இருக்கிறது ஒரு ஞானம்தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்றைக்கு உங்களுடைய கர்ம விலகி மேலே வந்துட்டீங்களோ, 63 நாயன்மார்கள் லிஸ்ட்டில் சேர்ந்துட்டீங்களோ, 12 ஆழ்வார்கள் லிஸ்ட்டில் சேர்ந்துட்டீங்களோ, சித்தர்களும் மகான்களுமாக மாறிவிட்டீர்களோ, அப்போது உங்களோட புண்ணியங்கள் எல்லாம் பாவங்கள் எல்லாம் கர்மா எல்லாம் ஜீரோ ஆனதுக்கு அப்புறமா ஒரு மிராக்கல் நடக்குது உங்கள் வாழ்க்கையிலன்னா, அந்த மிராக்கல் நடத்துகிறவர் கடவுள் தான். அப்போ அவருக்கு நன்றி சொல்லி தான் தீரணும். புரியுதுங்களா? சரி, நாமளும் அந்த நிலைக்கு அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். அதனால் இப்போத்துலேருந்து எல்லாருக்கும் நன்றி சொல்லுவோம். நான் நன்றி சொல்ல வேண்டாம்னு சொல்லலை. என் நேரம் திட்ட முடியாதுன்னா கமெண்டில் ஆஃப் பண்ணி தான் வச்சுருப்பேன். அதனால் கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டாம்னு சொல்லலை. நான் சொல்லலாமான்னு வேணாமான்னு கேட்டால் ஞானபூர்வமான பதில் இது. புரிஞ்சவங்க புரிஞ்சுக்குங்க. நன்றி, வணக்கம்.